இந்த பயங்கரமான முகத்தை வச்சுக்கிட்டு கத்துறனே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயங்கரதே கிடையாதா? கிடையாது. ஏ இந்த பயங்கரமான முகத்தை தான் நான் தினம் தினம் பாத்துட்டு இருக்கேன். தினம் தினம் பாக்குறீங்களா? எங்க? இதோ இங்கே. இது உங்க போட்டோன்னு நினைச்சேன். என் போட்டோ இவ்வளவு அழகா இருக்காது. நீ வா, பொரி சாப்பிடலாம். பொரியா? உங்க பர்த்டேக்கு எனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? ஒண்ணு பண்ணு, முதல்ல முகத்தை சரியா தொடச்சிட்டு வா, அப்புறமேல சொல்றேன். சீக்கிரமா வா. இது என்னது? பழைய பேப்பர். எடைக்கு போடுவா? எங்க அம்மாவோட புடவை. மருமக வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஆசை எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. இப்பதான் நீ வந்துட்ட இல்ல, இந்தா கட்டிக்க. இந்த புடவை நான் அப்புறமா கட்டிக்கிறேன். இப்போ பர்த்டே பேபிக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல, அதனால பால் கொடுக்க போறியா? போதும் போதும், உடனே நெஞ்சு தொட்டுடுவீங்களே. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடா? சாப்பாடு நெருப்பு சாப்பாடா? நானே சமைச்சேன். நீயே சமைச்சியா? பிறந்த நாள் அதுவும் எனக்கு இப்படி ஒரு சோதனை தேவையா? அக்கம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வேற இல்ல. என்ன நீ சமைச்சிருக்கியோ என்னவோ தெரியல. உங்க வீட்டுல நீதான் சமையலா? ஆமா. கதவு வேற திறந்திருக்கு, யாராவது கண்ணு பட்டுற போது. ஆமா, நீ சாப்பிடல? இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அதெல்லாம் பழைய சென்டிமெண்ட். புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சாப்பிடறதெல்லாம் அப்படியே இருந்தா கூட அதை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமேல வச்சுக்கலாம். இப்போதைக்கு முதல்ல நீ சாப்பிடுற, அப்புறம் தான் நான் சாப்பிடுறேன். ப்ளீஸ், சொன்னா கேளுங்க, நீங்க சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் நீங்க பிகு பண்ணா நாங்க ஊட்டி விடுவோம் நினைப்போ, அதெல்லாம் முடியாது. அது கூட கல்யாணத்துக்கு அப்புறமா தான். இப்போதைக்கு நாங்க உருட்டி ஊட்டி கொடுப்போம், நீங்க வாங்கி வாங்கி சாப்பிடுறீங்க. சாந்தி, சாந்தி, என்ன பாரு. சாந்தி, ஏன் சாந்தி அழுகுற? இல்லைங்க, உங்களுக்கு வாய்க்கு ருசியா கறி சமைச்சு போடணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதை சாப்பிடுற அளவுக்கு மனசுல தைரியம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. கறி சமைச்சியா? சாந்தி, ஏன் நீ கறி எல்லாம் சமைச்ச? கீழ் வீட்டு பொண்ணு சொல்லுச்சு உங்களுக்கு கறினா ரொம்ப பிடிக்கும்னு, அதான் சமைச்சேன். இது வரைக்கும் எனக்கு கறினா ரொம்ப பிடிக்கும். ஆனா இனிமே உனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்காது. இனிமே நான் கறியை சாப்பிட போறதில்ல. என்னங்க, எனக்காக நீங்க ஏன் கறி சாப்பிடாம இருக்கணும்? எனக்காக நீ கஷ்டப்பட்டு கறி சமைக்கும் போது உனக்காக நான் கறி சாப்பிடாம இருக்க கூடாதா? நான் வேற எதுவுமே சமைக்கல. சாப்பாடுக்கு என்ன பண்ண போறீங்க? செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் எங்க பஸ் ஓனர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா நான் என்ன சொல்றேன், வயிற்றுக்கே உணவில்லாத போது சிறிது செவிக்கும் ஈயாவது இரும்பாவது. என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீ ஒரு பாட்டு பாடுற, அதை கேட்டு என் வயிறு மட்டும் இல்ல மனசு சேர்ந்து ரொம்ப போகுது. ஐயோ, இந்த மாதிரி புது இடத்துல எல்லாம் எனக்கு பாடவே வராது. இது புது இடமா? பழைய இடம், அதுல ரொம்ப பழைய இடம். இந்த பாரு, அங்கெல்லாம் ஓட்ட ஓட்டியா இருக்கு பாரு. விளையாடாதீங்க, எனக்கு பாட தெரியாதுன்னா தெரியாது. நீ தானே சொன்ன பர்த்டே பேபின்னு சொல்லிட்டு, அதனால 6வது ஆயிரம்னாவது ஒரு பாட்டு பாடலாம்ல. வற்புறுத்தாதீங்க. இப்ப நீ பாடுற, அதை நான் கேட்கறேன். என்னங்க, சொன்னா கேளுங்க. இது பாருங்க, சொன்னா கேளுங்களே. இந்த மாதிரி சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிச்சிங்க, அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போ, ஆனா பாடிட்டு போ. முடியாது, நீங்க தலைக்கீழ நின்னாலும் நான் பாட மாட்டேன். தலைகீழ நின்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதனால இப்ப நீ பாட்டு பாடலைன்னா மேல இருந்து கீழே தலைகீழ குதிக்க போற. குதிக்கட்டுமா? நீங்க சொல்லுவீங்க, ஆனா குதிக்க மாட்டீங்க. சொல்லுவேன், ஆனா குதிக்க மாட்டேனா? என்ன கடைசியா ஒரு தடவை பாத்துக்க. முருகா, என் ஆத்மா சாந்தி அடையணும், என் சாந்தி நிம்மதி அடையணும்.